இன்று தாய்மொழி நாள். இன்று இந்த நாட்களை எல்லாம் அவ்வளவு கொச்சைப்படுத்தி விட்டார்கள். அம்மாவுக்கு ஒரு நாள், அப்பாவுக்கு ஒரு நாள், அப்புறம் அன்புக்குரியவர்களுடைய நாளை போய் காதலர் தினம்னு மாற்றி அதை காதலுக்கே ஒதுக்கி, நம்ம இளைஞர்களுக்கு காதல் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் இதயம் இருக்குது, அவனுக்கு மட்டும்தான் அன்பு இருக்குது, மற்ற பேரெல்லாம் வந்து என்ன கல்லை தூக்கி வச்சு கட்டிட்டாலேற மாதிரி அன்பர்கள் தினத்தை காதலர் தினமாக மாற்றி இப்படி ரொம்ப அந்த நாள் என்று சொன்னாலே ஏதோ ஒரு கூட்டம் கூத்தடிக்கிற நாள் போடுது. தந்தையர் தினம் என்ன, ஏதோ இந்த பசங்கள்லாம் கூடி அப்பா அம்மா காலில் வளர்ந்துட்டு இருப்பானுங்க போட்டுருக்கு, நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அன்னையர் தினம்னா அம்மாவுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுப்பாங்க போட்டுருக்கு, நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. காதல்கள்னா அந்த சின்ன சிறுசு ஒளிஞ்சு மறைஞ்சு ஏதாவது பண்ணிக்கும் போட்டுருக்கு, நமக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதுபோல் தாய்மொழி தினம் என்றால் அந்த தமிழ் தனக்கு இருக்கு பயில்வ அவங்க கூத்தடிக்கிறவர்ந்து கொண்டேன், இது என்னுடைய தலையில் எழுதிய வேலை. எனவே அதற்குள்ள உடல், அதற்குள்ள நாக்கு, அதற்குள்ள குரல், அதற்குள்ள கண், எல்லாத்தையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அதை செய்வதுதான் சரி என்று என்னுடைய மற்ற வாணிக முயற்சிகள் எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு தமிழ் பத்திரிகையை தொடங்கி கொண்டு பேசாமல் உட்கார்ந்துவிட்டேன். நான் மிக அதிகமாக சம்பாதித்த காலமும் உண்டு, இப்போதெல்லாம் செலவழிச்சு போயிடுச்சு. அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நெஞ்சு வலிக்காக அந்த ஐசியூவில் செல்லப்படுகிற தனி வார்டில் இருந்தவன். இன்று மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தமிழ்ங்கிற ஒரு மருந்தை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு மிக மிக ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்படி ஈடுபட்டு அந்த மொழியை பார்த்து 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 இப்படிப்பட்ட மொழிக்கா நான் சொந்தக்காரன், இப்படிப்பட்ட நூல்களா என்னுடைய தாய்மொழி நூல்கள். தொல்காப்பியம், அவன் தொல்காப்பியன்ட்ட ஓட்ட அந்த ரத்தத்தில் ஒரு தொல்கி என் உடம்புல இருக்குமே, அடடா எவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்று பூரித்து பூரித்து பொங்கி பொங்கி சமயங்களில் பூரிப்பில் அழுது கூட விடுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு மொழியை எப்படி இப்படி விட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய சமயம் என்று 1610 நூற்பாக்கள், 3999 4000க்கு 1 குறைவு அடிகள் பாடியிருக்கிறார் தொல்காப்பியரே. அவர் என்ன சமயம்னு கண்டுபிடிக்கவே முடியல இன்னைக்கு வரை. தொல்காப்பியத்தில் 133 ஓலைச்சுவடி உலகத்தில் அங்கே அமெரிக்காவில் அங்கே எல்லா ப்ரொஃபஸரும் எடுத்துகிட்டு போனான். என்னென்னமோ நோட்டி பார்த்தனா என்ன சமயம் என்று இதுவரையும் தொல்காப்பியரை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் மொழியை பற்றி, இலக்கணத்தை பற்றியுமில்ல, பொருளதிகாரம், வாழ்க்கை முறையை பற்றியே எழுதியிருக்கிற 3 பெரிய நூல். 1610 செய்யுள் அடி கவிதைன்னா பார்த்துங்க எவ்வளோ. நம்ம பசங்க எப்படி பேசுகிறான், ஃபஸ்ட்டு பேருந்து நிலையத்தில் உட்காந்துருக்கான், பசங்க உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு காதல் பண்ணுறாரு, பொண்ணுல அழுகுது, ஏன் எல்லாம் நாங்கிஸ் பண்ணுறேன் மாலுவா இருக்கலாங்கிறான். ஒன்று மலாயிலே பேசி தொலை, இல்லை தமிழில் பேசி, இல்லை இங்கிலீஷில் எதாவது ஒன்று மொழி இது பண்ண பல மக்கள் வாழ்கிற மொழி. வேறு மொழியில் பேசுறது தப்பு நான் சொல்லவில்லை. ஒரு மொழியில் பேசி ஏன்டா தால்ச்சா பண்ணுறேன். சரி படித்தவன் தான் அப்படி படிக்க சாதாரணமாக படித்த அந்த அங்கே சொல்கிறோமே வன்முறை செய்கிறாங்க, அவனே எப்படி பேசுனா, எங்கள் அம்மானால அந்த கையே அதை அப்பவே பிளாக் பண்ணிடுச்சுனாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஒரு சேர நாடு தனியாக உருவாகும் போட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு புதிய கட்சி உருவாகும் போட்டிருக்கு. மொழி, இந்த மொழி கலந்துச்சு, மாறி மாறி பேசினா ஒரு கட்டம் வந்தது. அவன் பேசுறது இவனுக்கு விளங்கலை, இவன் பேசுறதுக்கு இப்போ விளங்கலை. இப்போவே திருநெல்வேலி பக்கம் போய் பாருங்க, அவன் இழுக்கிற இழுவில் நீங்கள் ஓடினால எல்லாம் முடியும். இது எல்லாத்தையும் பொறாமைப்பட வைக்கிற, ஆசைப்பட வைக்கிற, அழகாக இருக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு பொறாமை வரும், வெறுப்பு வரும், ஆசை வரும். அதனால சொன்னேன், ஒரு அழகும் அறிவும் நிரம்பிய ரொம்ப வியப்புக்குரிய ஒரு தேவதையை வீட்டில் வச்சிருக்க அந்த மாதிரி பெண்ணை, அதை கையவர்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு பகுதியில் எப்படி காக்கணுமோ அப்படி காத்தால் ஒழிய தமிழை நம்ம தொடர்ந்து காப்பாற்ற முடியாது. தமிழ் அதனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, அது வேறு. அப்புறம் ஒரு 10 பேர் தான் இருப்போம். அவ்வளவு தூரத்துக்கு படிச்சு தொல்காப்பியம், திருக்குறள் வாங்குறான், அடிக்கிறான், அன்பளிப்பு கொடுப்பு ரொம்ப நல்லா விற்கிது. திருக்குறள் என்ன, பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பு. 100 திருக்குறளுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டன. அங்கே அவங்க 100 இது பள்ளிக்கு நூலகத்துக்கு கொடுக்கப்பட்ட. இதுக்கு தாங்க திருக்குறள் பயன்படுது. படிக்கிறதும் பின்பற்றதும் இல்லை. அவர் ஐயா சொன்ன மாதிரி அது எப்போ வாழ்க்கைக்கு இல்லை நுழையுதோ அப்போ தான் அது வேலை செய்யும். மாத்திரை கையில் வச்சுக்கிட்டு இது காய்ச்சலுக்கான மாத்திரை, நீ குணமாவாயாக, காய்ச்சலே குணமாவாயன்னா எப்படிங்க குணமாகுமா? முழுங்கினா தானே குணமாகும். திருக்குறள் ஒவ்வொன்றும் ஒரு கேப்சூல், அருமருந்து. எவ்வளோ செய்திகளை அதுலேயும் சொல்லலாம், திருக்குறளையும் சொல்லலாம். எவ்வளோ ஒவ்வொன்று ஒரு இன்மை யாருக்கும் பழி என்று. கை கால கண்ணு ஊனமாக இருக்கிறது கேவலம் அல்ல,
அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உங்ககிட்ட இல்லாத பத்தி நீ புலம்பிக்கிட்டு இருக்கிய, அது ஊனம். அதல்லடா ஊனம். உன்கிட்ட இருக்கிறதையும் பயன்படுத்தாம இருக்கிறிய. உன்கிட்ட என்ன அறிவு இருக்கு, திறமை இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தாம இருக்கிறிய, அதுதான்டா ஊனம் சொல்லி, இதுதான் என் உயிரை காப்பாற்றியதுன்னு சொல்றாரு. பிரச்சனையே வராது. பெண்ணை புரிஞ்சுக்கொள்ளணும். கன்னிமண கடல் ஆழம் கடவுளுக்கும் புரியாதுன்னு பாடுறான் ஒரு கவிஞன். ஆனா வள்ளுவர் அந்த ஆழத்தையும் புரிஞ்சு லிஸ்ட் போட்டு பட்டியல் போட்டு வச்சிருக்கான். நான் புலரை கூட சொன்னேன், இன்னொரு சொல்லி காட்டுறேன். ஒரு தடவை வாய்ப்பு தான் சொல்லி காட்டுறேன். 12 மாதிரி பாப்பாளாம் ஒரு பொம்பளை. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியல. அவர்